கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நான் வாழ்த்துதல் சொல்கிறேன். இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாதனால பல காரணங்கள்னால நான் வீடியோ போடலை. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஃபோன் இல்லாததுனால என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். நீங்கள் பார்த்து எனக்கு கொஞ்சம் இந்த வேத வசனம் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. என்னையும் நீங்கள் அநேகர்கள் பார்க்கும் பொழுது எனக்கும் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே நான் நிறைய விளக்கத்தை நான் தெரிந்துக்கணுன்ட்டு நான் வேதத்தை தேடி ஆராய்ச்சி பண்ணுவேன். இன்றைக்கு நம்ம வேதத்தை என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52 53வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது அவர் மரித்த பிறகு கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அந்த வசனத்தை இந்த 52 53 நான் அதிகமாக நான் தியானிப்பேன். அதிலேருந்து நான் தெரிந்து கொண்டது என்னென்னா, கடைசி காலத்தில் உயிர்த்தெழுதல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுதே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் மரித்த பிறகு, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு கல்லறைகள் திறந்து மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்ததாக வேதாகம் நமக்கு சாட்சி கொடுக்குது. இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த அந்த நிமிடத்தில் நடந்த அதிசய நிகழ்வு விளக்குகிறது. இயேசுவின் மரணம் ஒரு சாதாரண மனிதனுடைய மரணம் அல்ல என்பதை நமக்கு இது என்ன பண்ணுது, அந்த வசனங்களை நமக்கு அடையாளம் காட்டுது. அவர் மரணத்தின் அதிகாரத்தை உடைத்தார் என்பதை நமக்கு இது காட்டுகிறது. தேவனை நம்பி நீதியாக வாழ்ந்த மரித்த பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட கல்லறைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறப்பு உயிர்த்தெழுதல்னு நமக்கு காட்டுறது. இயேசுவின் மரணத்தினால மரணத்தின் அதிகாரத்தை அவர் உடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுகிறது. இயேசு உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் என்பதை நமக்கு வலியுறுத்துறது. வர இருக்கும் பெரிய ஒரு உயிர்த்தெழுதலின் முன்னோட்டத்தை நமக்கு இது காட்டுகிறது. இயேசு தான் முதலில் உயிர்த்தெழுந்தார். அதன் பிறகு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உயிர்த்தெழுதலில் அவங்க உயிரோடு எழுந்து கல்லறைகளெல்லாம் கல்லறையிலிருந்து வெளியே நகரத்தில் போய் நடந்தார்கள். பல மக்களை அவங்க சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதாகம் நமக்கு சாட்சி கொடுக்குது. அப்போது நம்ம ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் நம்ம உயிர்த்தெழுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நாமும் கூட வருகிற உயிர்த்தெழுதலில் கண்டிப்பாக நம்ம உயிரோடு எழும்புவோன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். நீங்களும் அதுபோல் ஆண்டவருக்குள்ளே விசுவாசமாக இருங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.